अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा ஸல்லி அலா முஹம்மது। அல்ஹம்துலில்லாஹ், நாம் ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம். இந்த வருட ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு அடையும்படி வாய்ப்பளித்தான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததே தக்குவா உள்ளவங்களாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் தந்திருக்கிறேன். இன்றைய சமுதாயத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. நீங்கள் தக்குவா உள்ளவங்களாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ தக்குவா உள்ளவங்களுக்காக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த தக்குவா என்ன அப்படிங்கிறது தான் அசலாக இருக்குது. அந்த தக்குவா வர்றதுக்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. நாம் நோம்பாளியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நோம்பாளியாக இருக்கிறது தக்குவா நம்மளில் வரணும் அப்படிங்கிறதுக்காக. உதாரணமாக தக்குவாவில் சூப்பியாக்கள் சரியத்துடைய தக்குவா, தரீக்கத்துடைய தக்குவா, ஹக்கீக்கத்துடைய தக்குவா, மாரிஃபத்துடைய தக்குவான்னு சொல்லுவாங்க. அது அவர்களிடத்தில் நம்ம தொடர்பு வச்சு தான் நம்ம அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியத்துடைய தக்குவாவில் அல்லாஹ் சொன்னதை செய்யணும். சரியத்துடைய தக்குவாவில் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும். அதுதான் நம்ம மன எழுச்சி எப்படி வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் நம்ம கடமையாக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நோன்பு வச்சுருக்கிறோம், சாப்பிடாமல் இருக்கிறோம். இது நம்மளுடைய இஷ்டமா, மற்றவர்களுடைய தூண்டுதலின் காரணமாக நம்ம அப்படி இருக்கிறோமானா இல்லை. அல்லாஹ் சொன்னதுனால தான் நாம் அப்படி இருக்கிறோம். இப்போ அல்லாஹ் சொல்லி தான் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம். அப்போ அதுதான் தக்குவா. மற்ற காலங்கள்லேயும் நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் என்ன சொன்னான்னு பார்த்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், ஒரு பயிற்சிக்காக இந்த நோன்பு நம்ம கடமையாக்கணும். சாப்பிடாமல் இருக்கிறது எப்படி அல்லாஹ் சொல்லி சாப்பிடாமல் இருக்கிறோம். தண்ணீர் குடிக்காமல் இருப்பது எப்படி அல்லாஹ் சொல்லி தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறோம். மனைவியுடைய விஷயத்துலையும் மற்ற பாவகரமான விஷயத்துலையும் நம்ம தவிர்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நன்மையான காரியங்களையும் நம்ம எடுத்து செய்கிறோன்னு சொன்னால், இந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூல் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம அதிகமாக கவனிப்போம். சாதாரண முஸ்லீம்லாம் கவனிப்பாங்க, தொழுகையாளிகளும் கவனிப்பாங்க. தொழுகை அல்லாதவங்களும் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வச்சு தொழுதுட்டு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் விசேஷமான கவனம் நம்மளுக்கு அல்லாஹ் ரசூல் பக்கம் திரும்புது. இந்த விசேஷமான இந்த கவனம் மற்ற மாதங்கள்லேயும் வரணுங்கிறதுக்காகத்தான், ஒரு பயிற்சிக்காக ஒரு மாதத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இதில் குறிப்பாக அல்லாஹ் ரசூலுடைய ஏவல் விளக்கில் எடுத்து நடக்கிறதுல ரொம்ப அதிகப்படியான கவனம் செலுத்தணும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதனுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அதிகமாக அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை, ஒரு ஹதீஸுடைய கருத்தை நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு ஃபர்லான காரியத்தை எடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் 70 ஃபர்லான காரியத்தை எடுத்து செஞ்ச மாதிரி உங்களுக்கு கூலி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணமாக ஒரு நன்மையான காரியம் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் போய் இப்போ தொழுதிங்க, அல்லாஹ் சொன்னால் நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா, செஞ்சது ஒரு காரியம் 70 தடவை நீங்கள் தொழுத மாதிரி, 70 தடவை அல்லாஹ் சொல்லி நீங்கள் செஞ்ச மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய கருத்தில் சொல்கிறாங்க, ஒரு சுன்னத்தான அமலை நீங்கள் ஹயாத்தாக்க நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபர்லு செஞ்ச நன்மை. மற்ற காலங்களில் அப்படி கிடையாது. சுன்னத்துனா சுன்னத்துக்கான நன்மை என்னமோ அதுதான் கிடைக்கும். ரமலான் அதே மாதிரி ஃபர்லுனா ஃபர்லு ஒரு தடவை செஞ்சீங்கன்னா ஒரு ஃபர்லுக்கு ஒரு ஃபர்லு நன்மை நிறைய கிடைக்கும். ஆனால் ஒரு ஃபர்லுடைய இதுக்கு ஒரு ஃபர்லு தான். இந்த மாதத்தில் மட்டும் ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லு செஞ்ச ஒரு தகுதி கிடைக்கிது. அந்த ஃபர்லுடைய தகுதி 70 ஃபர்லு செஞ்ச தகுதி அடையுது. அப்போ இந்த ரமலானுடைய நோக்கம் பாருங்கள், அல்லாஹ் சொன்ன காரியத்தை மக்கள் எல்லாம் நிறைய செஞ்சிடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை எல்லாரும் அதிகமாக பின்பற்றணும் அப்படிங்கிறது தான். அதான் பயிற்சி தான் இது. இந்த நேரத்தில் போய் செஞ்சு போட்டு மற்ற மாதத்தில் நம்ம அல்லாஹ் ரசூல் சொன்னது செய்யாமல் வாழணுங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு முக்கியத்துவமோ ஒரு ஆர்வம் ஊட்டுறதுக்காக பெருமானார் அவர்கள் ஒரு சுன்னத்தான காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபர்லு செஞ்ச நன்மை, ஒரு ஃபர்லான காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் 70 ஃபர்லு செஞ்ச நன்மை அப்படின்னு ஆர்வம் ஊட்டுறாங்க. இப்போ இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வச்ச நிலையில் ஃபர்லான காரியங்கள் அதிகமாக செய்கிறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்தணும். சுன்னத்தான காரியங்கள் அதிகமாக செய்கிறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த சரியத்துடைய விஷயத்தில் சரியத்தை பூர்த்தி ஆக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் ரசூலுடைய நோக்கம். இந்த மக்கள் அல்லாஹ் ரசூல் நமக்கு தந்த அந்த சரியத்தை பூர்த்தி செய்யணும், முழுமையாக வாழணும்
அதிகப்படியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நோக்கம் அதுவாக இருக்கிறனால தான் இந்த கூலி அதிகமாக தரேங்கிறாங்க. இப்போ நாம் நோன்பு வச்சுருக்குறோங்க. இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. குர்ஆனுடைய வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ ஆரம்பித்தான்னு சொன்னால் அவன் எந்த நிலைமைக்கு போகிறான். மனிதனுடைய நோக்கமாக தான் இந்த ரமலானுடைய மாதத்துடைய நோக்கமாக தான். இந்த ரமலானுடைய மாதம் இந்த ரமலான் சிறப்பு அடையுதுன்னு சொன்னால் குர்ஆன் இறங்கின மாதம் 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னா அது குர்ஆன் இறங்கின மாதம். குர்ஆனுக்கு அல்லாஹ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு வச்சுருக்கிறான். அப்போ அந்த மதிப்பு என்ன, அது அந்த மதிப்பு என்னங்கிறது விளங்கி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். அல்லாஹ்வுடைய சொல்லுங்க. அது மற்றவங்களுடைய சொல் கிடையாது. மற்ற வேத சாதாரண புக்கு போல் கித்தாபு போலையெல்லாம் அதெல்லாம் கிடையாது. குர்ஆனுங்கிறது அல்லாஹ்வுடைய சொல், முழுக்க அல்லாஹ்வுடைய சொல். இப்போ நீங்கள் ஃபிரவுன் என்பதாக நம்ம சொன்னோம். ஃபிரவுன் சொன்னாலோ, நம்ரூத்துன்னு சொன்னாலோ, நாயின்னு சொன்னாலோ, எறும்புன்னு சொன்னாலோ இப்போ நன்மை கிடைக்குமானா கிடைக்காது. இப்போ சொல்லிட்டேன் நான் எறும்பு அப்படிங்கிறேன், நன்மை கிடைக்குமா? அது என்ன நன்மை கிடைக்குன்னு தெரியாது. ஃபிரவுன் சொல்கிறேன், எதை நன்மை கிடைக்குமா தெரியாது. அதை நீங்கள் ஒழுங்கு செஞ்சுட்டு இப்போ குர்ஆன் எடுத்து ஓதுறீங்கன்னு சொன்னால் அதில் ஃபிரவுனுடைய பேர் வரும், நம்ரூத்துடைய பேர் வரும், நாயுடைய பேர் வரும், மாடு அப்படின்னு சொல்லுவான், தேனின்னு சொல்லுவான், எறும்புன்னு சொல்லுவான். இதெல்லாம் சொல்கிறான்ல, அந்த மாடு, எருமை, தேனி, நம்ரூத்துனா அந்த நம்ரூத்துங்கிற அந்த ஃபிரவுனுங்கிற அந்த வார்த்தைக்கு எத்தனை எழுத்து இருக்கோ, ஃபிரவுன் 4 எழுத்து 5 எழுத்து இருக்குது, நம்ரூத்துக்கு ஒரு 4 5 எழுத்து இருக்குது, பக்கரா அப்படின்னு மாடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 3 எழுத்து இருக்குது. அப்படின்னா நகல் தேனினா அதுக்கு ஒரு 3 எழுத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. நீங்கள் அங்கே சொன்னது என்ன, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல, அங்கே உள்ளது இருக்குது அது. ஆனால் நம்ரூத்து நீங்கள் சொன்னாலும், ஃபிரவுன் சொன்னாலும், பசுமாடு பக்கரான்னு சொன்னாலும் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. ஏன் தெரியுங்களா? அது அல்லாஹ்வுடைய சொல்லு. அல்லாஹ்வுடைய சொல்லாக இருக்கிறதுனால மற்ற நேரத்தில் நீங்கள் மாடு, எருமை, நாயின்னு சொன்னால் உங்களுக்கு நன்மை அந்தளவுக்கு கிடைக்காது. ஆனால் குர்ஆன் எடுத்து வச்சு நீங்கள் இப்போ சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு ஓதிட்டே போகிறதில்ல. அது வர்றது பூரா ஃபிரவுன் எதிரி, நம்ரூத்துடைய அல்லாஹ்வுடைய எதிரி ஃபிரவுனு. அவன் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்துக்கு அவன் அந்த வார்த்தைக்கு எத்தனை எழுத்து அது நன்மை கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஹதீஸ் ஷரீஃப்ல, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்குதுங்கிறாங்க. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்தில், அது 3 எழுத்து. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நன்மை. அலிஃபுக்கு ஒரு எழுத்து, லாமுக்கு ஒரு எழுத்து, மீமுக்கு ஒரு எழுத்து, மீமுக்கு ஒரு 10 நன்மை, அலிஃபுக்கு 10 நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நன்மை. அது ஃபிரவுனுடைய பேராக இருந்தாலும், நம்ரூத்துடைய பேராக இருந்தாலும், நாயின்னு சொன்னாலும், தேனின்னு சொன்னாலும், எறும்புன்னு சொன்னாலும், பசுமாடுன்னு சொன்னாலும் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அப்போ அதில் போய் நம்ம எவ்வளோ கவனம் செலுத்தணும். இந்த ரமலான் மாதத்தில் எவ்வளோ நம்ம ஓதுறது இருக்கட்டும். இந்த ஓதுறதுன்னு சொல்லி போட்டு ஓதுறதுலேயே கவனம் செலுத்தி நம்மளுக்கு மற்ற விஷயத்துலாம் எந்த கவனம் வர மாட்டேங்குது. ஓதுறது அப்படிங்கிறது ஓதணும். அசல் என்னங்க, தமிழில் படித்து தர்ஜுமா என்னன்னு பார்த்தா அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான்னு அதை ஹயாத்தாக்கணும். அது செய்யணும், உடனுக்குடனே செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு நம்ம புனிதனாக முடியும். பாருங்கள், குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன பலன் கிடைக்குதுன்னு சொல்கிறான் பாருங்க. இப்போ முதல் சூறாவில் குர்ஆனில் முதல் சூறா இருக்குது. அப்போ அந்த சூறா அழுகும் சூறாவுக்கு அப்புறம் நீங்கள் அந்த சூறா ஓதுனீங்கன்னா பக்கரான்னு தான் ஆரம்பிக்கும். பக்கரா கால்நடைகள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். கால்நடையில் தான் குர்ஆன் ஆரம்பிக்கிறான். கால்நடைன்னு ஆரம்பித்தா கடைசி சூறா நீங்கள் போய் பாருங்கள், 114 சூறா நாசுன்னு வரும். நாசுனா மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அது பேர். இங்கே ஆரம்பிக்கிறான் பாருங்கள், முதல்ல எல்லாம் ஆரம்பிக்கிறான் பக்கரா கால்நடையில் தான் இந்த குர்ஆன் ஆரம்பிக்கிறான். முடிக்கல மனிதர்கள் அப்படிங்கிற சூறாவில் முடிக்கிறான். போய் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இப்போ நாம் அல்லாஹ் ரசூலுடைய அந்த சொல்படி வாழாமல் நம்மளுடைய வாழ்க்கை தன்னுடைய மனோ இச்சைப்படி இந்த 5 கண்ணு, காது, மூக்கு ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நாம் நம்ம இஷ்டம் போல் வாழ்கிறனால ஒரு மிருகத்தை போல் இருக்கிறோம், பக்கராவாக இருக்கிறோம், கால்நடை போல் நம்ம இருக்கிறோம். இப்போ போய் இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு வழிகாட்டி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்களுக்கு வழிகாட்டின்னு எடுத்து பார்த்தா பக்கராங்கிறான், மிருகங்களேங்கிறான், கால்நடையன்னு கூப்பிட்றான். ஏன்னா கால்நடைன்னு கூப்பிட்றான்னு எடுத்து நீங்கள் அப்படியே படித்து அதன்படி வாழ்ந்துட்டு அப்படியே போனீங்கன்னு சொன்னால் கடைசியாக நீங்கள் மனிதர் ஆகிடுவீங்க. மனிதர்கள்னு சூறாவை முடிக்கிறான். அந்த சூட்சமமான அந்த உள்ரங்கமான அந்த கருத்தை சொல்கிறதுக்கு தான் அல்லாஹ் அந்த குர்ஆன் ஆரம்பிக்கல, பக்கரான ஆரம்பித்து இறுதியாக மனிதர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இப்போ இதே மாதிரி குர்ஆனில் சூறாக்கள் அத்தியாயங்களை சொல்லையில் வசனங்கள் எத்தனை சொல்லையில் சொல்லுவாங்க. இமாம்கள் ஆலிமின்னு சொல்லுவாங்க 6666 ஆயிரத்தும்பாங்க. 6666 6 6 6 6 6666 4 6
4 ஆளாங்க, 4 24. 24னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரமும் இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத மையமாக கொண்டு தான் அல்லாஹ் வந்து 6666 ஆயத்தாக அதை அமைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு இமாம்கள் நம்மளுக்கு கருத்து சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பமே ஒரு அமர்க்கலமாக இருக்குது. பக்கரான்னு ஆரம்பித்து சூறா வந்து இன்சால்ல முடியுது. மனிதனாக கால்நடையாக இருந்த நம்மளை வந்து மனிதனாக்குறான். 6666 ஆயத்தை வந்து கூட்டி பார்த்தா 24 மணி நேரம் அதில் வருது. 24 வருது. 24 மணி நேரம் வாழ்க்கையை குர்ஆனை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னால் மற்ற மதத்தவர்களுக்கும் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசமே என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அல்லாஹ் ரசூல் சொல்படி கேட்டு வாழ்வோம். எதை செஞ்சாலும், டீ குடித்தாலும் சரி, பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாமல் இருந்தாலும் சரி, எப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு விஷயம் தெரியாமல் இருக்குது. எப்படி வாழ்கிறது, எப்படிங்க அது குர்ஆனை கொண்டு வரது? டீ வந்து குடிக்கிறதுக்கு குர்ஆன்லேயே இருக்குது அப்படின்னா இருக்குது, நமக்கு தெரியாது. சூஃபியாக்களுடைய கரம் பிடிக்கணும். சாப்பிட்றது அப்படிங்கிறது நோக்கம் இல்லை. இப்போ சாப்பிடாமல் இருக்கிறோம். எதுக்கு சாப்பிடாமல் இருக்கிறோம்? அல்லாஹ் சொன்னால் சாப்பிடாமல் இருக்கிறோம். இப்போ சாப்பிட போகிறோமில்ல, எதுக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னு பாருங்கள். குர்ஆனுடைய வாழ்க்கை வந்துடும். குர்ஆனுடைய வாழ்க்கை வர்றதுக்கு இதெல்லாம் எண்ணமெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆக இந்த மாதத்தில் நமக்கு அல்லாஹ் ரசூல் விரும்புகிறது என்னென்ன, அல்லாஹ் ரசூலுடைய சொல்படி கேட்டு வாழணும். வாழ்க்கையை முழுக்க முழுக்க அதற்காக அர்ப்பணிக்கிறதுக்காகத்தான் கூலிகள் அதிகமாக அல்லாஹ் தரான். இப்போ சரி இருக்கட்டும். இப்போது இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே போயிட்டோம்னா கரெக்டாக மெயினான விஷயம் விட்டுருவேன். என்ன அப்படின்னாங்க, இப்போ குர்ஆனுடைய வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிச்சு. குர்ஆன் வந்து பாதுகாக்கப்பட்டது. 1400 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் குர்ஆனுடைய இப்போ சிறப்பு கேட்டால் சிறப்பு பூரா சொல்லிடுவோம். இஸ்லாத்தில் எவ்வளோ சிறப்பு இருக்குதுங்க, குர்ஆனில் எவ்வளோ சிறப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி போட்டு, அந்த சிறப்புக்கு என்னங்க மரியாதை கொடுத்தீங்க சொல்கிற நீங்கள்? நாம் அந்த சிறப்புக்கு என்ன மரியாதை கொடுத்தோம்? சிறப்பானதுக்கு நாம் முதல்ல கண்ணியம் கொடுக்கணுமா இல்லையா? இஸ்லாம் சிறந்தது அப்படின்னு சொன்னால் முதல்ல இஸ்லாத்துடைய வாழ்க்கை வாழ்ந்து நாம் அதை கண்ணியப்படுத்தணுமா இல்லையா? குர்ஆன் சிறப்பானது. அதில் ஒரு எழுத்து கூட இது வரைக்கும் யாரும் மாற்ற முடியல. எந்த எதிரிகளாலையும் அதை அழிக்கவே முடியல. அப்படின்னா அப்போ அதற்காக நாம் என்ன கண்ணியம் கொடுக்கணும்? சிறப்பானதாக இருந்தால் தினசரி எடுத்து அதை ஓதணும். அரபியில் திரும்ப அதை தர்ஜுமாவை படிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கிறத அப்போவே சிந்தனையில் வச்சு நம்ம செயல்படணும். அதுதானே நம்ம அது கொடுக்கக்கூடிய சிறப்பு. எப்போ குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது ஆயிடுச்சோ, அதை அணுகி அதை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றவங்களையும் அது பாதுகாத்துரும். அவர்களும் பாதுகாக்கப்பட்டவர்கள் ஆயிடுவாங்க. ஒரு பாதுகாக்கப்பட்ட பொருள் ஒருத்தங்களை அழிக்காது, அது பாதுகாக்கத்தான் செய்யும். அதை நாம் சட்டம் செய்யாமல் விட்டோம்னா, அதை கவனிக்காமல் விட்டோம்னா அது நம்மளை அழிச்சு போடும். பாதுகாக்கப்படுறதுக்காக இருந்தது நம்மளை அழிச்சு போடுங்க. பத்துவா கொடுக்குன்னு சொன்னாங்க பெருமானார் அவங்க ஹதீஸ் கருத்தில். அந்த குர்ஆன் வந்து பத்துவா கொடுக்கும். இவர் என்னை வீணடித்தார், என்னை முதுகுக்கு பின்னால் போட்டார் அப்படின்னு சொல்லி போட்டு அதை வந்து அதன்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிற அது துவா செய்தான். யாரெல்லாம் என்னை அவர் பாதுகாத்தார், கண்ணியப்படுத்தினார், அவருடைய வாழ்க்கையில் நான் அவருக்கு என்னென்னமோ செய்யணும்னு சொல்லியிருந்தேன், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், அதெல்லாம் பேணி நடந்தார், அதுபோல் அவரை நீ பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு சிபாரிசு செய்துன்னு சொல்கிறாங்க. குர்ஆனுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு விளங்கணும், அதை கண்ணியப்படுத்தணும், அதை எடுத்து படிக்கணும். ஒரே வார்த்தையாக எனக்கு ஓத தெரியாதுன்னு போயிடக்கூடாது. ஓத தெரியலைனா ஓத தெரிஞ்சுக்கணும். எனக்கு சேர்த்து சொல்கிறேன், ஓத தெரியலைனா ஓத தெரிஞ்சுக்கணும். அதே போல் நான் தமிழில் படிக்கணும், நீங்களும் தமிழில் படிக்கணும். யாரெல்லாம் என்னையும் தமிழில் படிக்க வை, தர்ஜுமா படிக்க வை. அதை என்னன்னு சொல்லி நாம் சிந்திக்கணும். அல்லாஹ் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கணும். அதே மாதிரி நானும் சிந்திக்கணும். சிந்திச்சு அதன்படி வாழ்கிறதுக்கான வழியை பார்க்கணும். விட்டடிச்சுடக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ல இன்றைக்கி ஹயாத் ஆக்குனீங்க. உதாரணமாக ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக்க வஸ்தக்ஃபிரு அப்படிங்கிற அல்லாஹ் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் அப்படிங்கிற சூறாவில் ஃபஸப்பி என்னை நீங்கள் வந்து தஸ்பீஹ் செய்யுங்க, பிஹம்திக்க என்னை நீங்கள் புகழுங்க, ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக்க வஸ்தக்ஃபிரு என்னிடத்துல பாவமணி தேடுங்க. இதே 3 சொல்கிறான் அல்லாஹ். பாருங்கள், சுப்ஹானல்லாஹ் அவனுடைய மகத்துவத்தை கண்ணியத்தை உள்ளமையை விளங்கி நாம் சுப்ஹானல்லாஹ் சொல்லணும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நீ சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய சொன்ன, சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு ஒரு தடவை உள்ளார்ந்து சொல்கிறீங்க. பிஹம்திக்க அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் உன்னை நான் புகழ்ந்து நான் உன்னை ஹம்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் செஞ்ச உபகாரங்களெல்லாம் நினச்சி நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறீங்க. அது போக வந்து வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா, நீங்கள் தௌபா செய்யுங்க, பாவமன்னிப்பு தேடுங்கன்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய பாவங்களையெல்லாம் நினச்சி அஸ்தக்ஃபிருல்லாஹ் யாலா நீ பாவமன்னிப்பேன்னு சொல்லி சொன்னேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருவாயா அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வசனத்தில் 3 உத்தரவுகளை நீங்கள் எடுத்து நடந்தீங்க கொஞ்ச நேரத்தில்.
இப்போ சப்பிஹி சொன்னால் செஞ்சீங்க, பிஹம்திக்க புகழ சொன்னால் புகழ்ந்தீங்க, அஸ்தோஃபிருக இன்னஹு காணத்தவாபா நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க. 3 விஷயம், 3 ஃபர்லை வந்து 3/7 21 210 தடவை நீங்கள் அல்லாவுடைய உத்தரவு கட்டுப்பட்ட மாதிரி கணிக்கப்படுறீங்க. பெருமானார் சொல்கிறாங்க, ஒரு ஃபர்லை ஹயாத்தாக்குனா 210 70 தடவை செஞ்ச மாதிரியா 210 தடவை செஞ்சிட்டீங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், கூலு கவுலன்னு சதீதா, சத்தியமான வார்த்தையை சொல்லுங்கன்னு நல்லா சொல்கிறான். சத்தியமான வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அப்போ உடனே நீ சத்தியமான வார்த்தையை சொன்னேன், லா இலாஹ இல்லல்லாஹ், உன்னை தவிர உனக்கு தகுதியான யாருமே இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்கிறீங்க. ஒரு ஃபர்லை நிறைவேற்றிட்டீங்க. நீங்கள் சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு தடவை அல்லாஹ் சொன்னால் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் 70 தடவை அல்லாஹ்வுடைய சொல்லு கட்டுப்பட்ட மாதிரி ஆயிடும். ஏங்க இந்த அல்லாஹ்வுக்கு சொல்லு கட்டுப்பட்டு நடக்கிறது அப்படிங்கிறது தான் நோக்கம். நம்மள்ட்ட சைத்தான் இருக்கிறான், நஃப்ஸ் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் நம்மளை ஒன்றுமே செய்கிறது இல்லையா? அவங்க எதுக்காக படைக்கப்பட்டாங்க? அவங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க. நம்ம கூடவே இருந்து அவங்களுடைய வேலை என்ன, அவங்களுடைய பணி என்ன, அன்றாட அவங்களுடைய பணி என்ன? அவங்க சொல்லிகிட்டே இருந்து நம்மளை ஏதாவது செய்ய சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை செய் இதை செய்யன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாம் செஞ்சிட்ருப்போம். இதுக்கு மாற்றமாக இவர்களை வந்து ஒழிச்சு கட்டணும், இவர்கள்ட்ட நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் கொடுத்தான். அவங்க 2 பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாங்கள் 2 பேர் சொல்லிகிட்டே இருப்போம். நஃப்ஸ் சைத்தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அல்லாஹ் ரசூல் ஆகிய நாங்கள் 2 பேர் சொல்லிகிட்டே இருப்போம். இந்த 2 பேர்த்துடைய சொல்லில் எங்கள் 2 பேர்த்துடைய சொல்லை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றி. அவர்களுடைய 2 பேர்த்துடைய சொல் பேச்சு கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடும் தோல்வி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நஃப்ஸ் சைத்தான் நம்ம கூட இருக்கிறானுங்க, எந்நேரம் நம்ம கூட இருக்கிறான். அவன் ஒன்றும் அமைதியாக ஒன்றும் இருக்க கிடையாது. பெருமானார் சொல்கிறாங்க, உலகத்தில் படைக்கப்பட்ட பொருள்லையே மிக கொடியது நஃப்ஸுன்னு சொன்னாங்க. மிக கொடியதை கூட வச்சுக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு ஒன்றுமே செய்யலையா? மிக கொடியதுன்னு சொல்கிறாங்க. அதை விட எதையுமே எல்லாம் படைக்கலை, கொடியது மிக கொடியதுன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் படைக்கப்பட்ட பொருளே மிக கொடியதுங்கிறாங்க. அந்த கொடியதை கூட வச்சுட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நஃப்ஸு அம்மாரா அது எதுவுமே செய்யலை. நம்மளை என்ன செய்ய தூண்டுச்சு, அதனுடைய வேலை என்ன, அதனுடைய சதி என்ன, சூழ்ச்சி என்ன, அதெல்லாம் சூஃபியாக்கள்கிட்ட கேளுங்க. ஆரம்பமாக இப்போ அல்லாஹ் சொன்னதை செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செஞ்சுட்டா வெற்றி அடைஞ்சிட்டோம். அதற்கான கூலி இதுதான். அப்போ இன்ஷா அல்லாஹ் இப்போ நாம் நோன்பு வச்சுருக்குறோம், நோன்பு வைக்காமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன செய்யணும்? நோன்பு வச்சுருந்தாலும் வைக்காட்டி 2 பேருக்கு மேலேயும் கடமை இருக்குது. அல்லாஹ் ரசூலுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். நோன்பு வைக்க முடியல, ஐயோ நான் நோன்பு வைக்கலான்ட்டு இருந்தேங்க, என்னால் நோன்பு வைக்க முடியல. பரவாயில்லப்பா, ஒன்றால் நோன்பு வைக்க முடியாட்டி பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், நல்லா மன்னிப்பான். வைக்க முடிஞ்சால் வைக்கணுங்கிறது சட்டம். வைக்க முடியலையா அதையே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காத. இப்போ அடுத்த கட்டமாக போ, குர்ஆன் எடு. குர்ஆனை நம்ம எடுக்கணும். குர்ஆனை நம்ம எடுத்து அடுத்து அல்லாஹ் என்ன சொன்னாலும் பாருங்கள், நோன்பு வைக்கணும்னு சொன்னது ஒரு சட்டம். சரி, அது வருத்தப்படணும், தௌபா செய்யணும். இப்போ அடுத்தது எத்தனையோ சொல்லியிருக்கான்ல, எத்தனை சொல்லியிருக்கிறான், எத்தனை சட்டம், எத்தனை கடமை நம்ம மேலே இருக்குது. ஏங்க அதை செய்யலாமில்ல? வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னே ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். அவனால் வட்டிக்கு வாங்காமல் இருக்க முடியாது. வாங்காமல் இருக்க முடியாது, வாங்கக்கூடாது தான். இப்போ அடுத்த கட்டமாக வேறு என்னமோ அதை பாரு, அதை வாங்கக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ அது மாதிரியாக எது செய்ய முடியுதோ அதை பாருங்கள். செய்ய முடியாத நினச்சி ஏங்கி இருக்கிறத பூரா விட்டுட்டுருக்கிறதுக்கு இப்போ செய்ய முடியும். போய் குர்ஆன் எடுப்போம், செய்வோம், குர்ஆன் எடுத்து எல்லாம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம், உடனே செய்வோம். இந்த மாதிரி நிறைய ஈஸியான விஷயங்கள்லாம் எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறான். வானம் பூமி அதுக்கு மத்தியில் பார்த்துட்டு தஸ்பீ என்னை புகழ்ந்து நீங்கள் மாதாஹா அது என்னென்னமோ செய்தியெல்லாம் சொல்கிறான்ல, நீங்கள் படித்து பாருங்கள், எனக்கு நேரம் இல்லை. அப்போ அதை படித்து செய்யணும். நாளைக்கு மறுமையில் எல்லாம் ஒரு மனிதன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃப்ல சொல்கிறாங்க, ஒரு மனிதனை நிற்க வச்சு எல்லாம் கேள்வி கேட்பானோ, ஏப்பா உலகத்தில் எவ்வளவோ சட்டங்களெல்லாம் நான் உனக்கு சொன்னேன், இதை செய்யணும் இந்த நேரத்தில், இதை செய்யணும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி போட்டு எத்தனையோ சட்டம் உங்கள்கிட்ட சொல்லி அத்தனை சொல்லியுமே எதுவுமே நீ செய்யலையா? செய்யலை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருப்பானோ. சரி, நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவானோ. உடனடியாக அவன் குடுகுடு நரகத்துக்கு ஓடுவானோ. உடனே எல்லாம் எனக்கு கூப்பிட்டு கேட்பானாம்மா, ஏப்பா உன்னை எங்கே போக சொன்ன தெரியுமா? நரகத்துக்கு போக சொன்னல்ல. அப்புறம் நரகத்துக்கு குடுகுடுன்னு ஓடுறேன், நான் போக சொன்னது நரகத்துக்கு, அங்கே போனால் என்ன ஆகும் தெரியுமில்ல விஷயம் அப்படின்னு கேட்டு, இல்லைல்ல உலகத்தில் தான் நான் உன்னுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கலை, என் இஷ்டப்படி வாழ்ந்துட்டேன். இங்கேயாவது நீ நரகத்துக்கு போன்னு தான் சொன்னேன், இங்கேயாவது நீ நரகத்துக்கு போகணுன்னு சொன்ன அதையாவது கேட்டு நடக்கலாம்னு தான் போனேன்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லாவே அசர வைப்பான். பார்த்துட்டு அப்படியா அடையானே என்னடா அது, அவன் எவ்வளோ வருத்தப்பட்டுருக்கான் பாருங்கள். உலகத்தில் அவனுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்க முடியாமல் வாழ்க்கையை வீணடிச்சிட்டுமே,
நரகத்துக்கு போனால் நாசமாக போயிடுவோம், சுட்டு பொசுங்கிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் எங்கேயாவது அவன் சொல்லெடுத்து நடக்கலான்னு சொல்லி போட்டு அவ்வளோ வெறி வருது பாருங்கள். அந்த வெறி வரும். நரகத்துக்கு போய் நாசமாக போனாலும் பரவாயில்ல, நெருப்பில் வெந்து பொசுங்கி செத்தாலும் பரவாயில்ல, இங்கே இந்த அல்லாஹ்வுடைய சொல்ல கேட்டு நடந்துடணும் அப்படிங்கிற அந்த வெறி அங்கே போனால் வரும். அதற்கு முன்னால் இங்கேயே நீங்கள் செய்யுங்க. அந்த வருத்தத்தையே வருத்தத்துக்கு ஆளாக்கணும் அல்லாஹ் சொல்ல. இங்கேயே செய்யலாம்ல. அப்படியே வேலையை பார்த்துட்டு வியாபாரத்தை பார்த்துட்டே செய்ய முடியாதா? சுன்னத்தான அமல்களை நம்ம வந்து பின்பற்ற முடியாதா? ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குங்க. தண்ணி குடிக்கிறீங்க, தொப்பி போடுங்க. தலையை மறைச்சி குடிக்கிறீங்க, தண்ணீரை பார்த்து குடிக்கிறீங்க. பெருமானார் செஞ்சாங்கன்னு செய்யுங்க. எல்லோரும் செஞ்சு தரங்க. பெருமானார் செஞ்சாங்கன்னு செய்யுங்க. தலைக்கு தொப்பி போட்டுறீங்க, தலையை மறைக்கிறீங்க, தண்ணீரை பார்க்குறீங்க, வலது கையால் எடுத்து குடிக்கிறீங்க, பிஸ்மில்லா சொல்லி குடிக்கிறீங்க, வாய் வைத்து குடிக்கிறீங்க, மிடராக குடிக்கிறீங்க, மூச்சு உள்ளே விடாமல் குடிக்கிறீங்க. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி சுக்குர் செய்கிறீங்க. எத்தனை சுன்னத்து? ஒரு சுன்னத்து ஹயாத்தாக்குன்னா ஒரு ஃபர்லுடைய நன்மைங்க. அதே மாதிரி வந்து ஃபர்லான காரியங்கள் எத்தனை இருக்குது. ஈஸியான காரியங்கள் அல்லாஹ் நம்மளுக்கு சுமையாக்காமல் எவ்வளோ சொல்கிறான். கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்கிறான், தஸ்பீ செய்யுங்கன்னு சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்கிறான், ஃபஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறான், வஸ்தம் பிறலி தன்பிக்க உங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு எடுங்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூலு கவுலன் சதீதான்னு சொல்கிறான். லவ்லா அந்த ஆயத்தில் பாருங்கள், எங்கிட்ட நீங்கள் பாவம் மன்னிப்பு எடுங்க, நான் உங்களை வந்து உங்கள் மீது நான் இரக்கம் காட்டுறேங்கிறான். இந்த மாதிரி சாதாரணமாக சொல்கிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிடுங்க, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே எல்லாம் நீ பாவ மன்னிப்பு தேட சொன்னேன், அதனால் நான் பாவ மன்னிப்பு தேடுறேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹிங்கிறீங்க. ஒரு ஃபர்ல செஞ்சிட்டீங்க. அடுத்து வேறு ஏதாவது சொல்கிறான்னு பாருங்கள். இமாம்கள் கேளுங்க, ஆலிம்கள்ட்ட அஜர்த்துமார்கள்ட்ட கேளுங்க. அல்லாஹ் ஏதாவது சொல்லியிருக்கானுங்களா? எனக்கு புரிய மாட்டேங்குது, குர்ஆனுடைய வியாக்கியானம் எனக்கு புரிய மாட்டேங்குது, தர்ஜுமா எடுத்து படித்து பாருங்கள். புரிய மாட்டேங்குதுன்னு கேளுங்க, செஞ்சிருங்க. ஒரு 100 ஃபர்ல செஞ்சுருங்க. இன்றைக்கி ஒரு 100 ஃபர்ல செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் 7000 தடவை அல்லாஹ் கட்டுப்பட்ட மாதிரி. ஒரு நாளையில் 100 ஃபர்ல நீங்கள் செஞ்சு 7000 தடவை அல்லாஹ் கட்டுப்பட்ட மாதிரி. ஒரு குர்ஆனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்த மாதிரி. இல்லைன்னா குற்றம் பிடிச்சிருவான் அல்லாஹ். இந்த உலகத்தில் அனுப்பி நீ வந்து நான் சொன்னபடி வாழாமல் இஷ்டப்படி நீ வாழ்ந்துருக்கிற அப்படின்னு அல்லாஹ் குற்றம் பிடிச்சிருவான். வருத்தப்படணும். பெருமானார் அவர்கள் நம்மளுக்கு எவ்வளோ தியாகம் செஞ்சு இந்த உலகத்தை வந்திருக்கிறாங்க. அவங்க நபியாக போகணும், முஸ்லீமாக போகணும், மூமினாக போகணுமா இங்கே வந்தாங்க. அவங்க அந்தஸ்து என்றைக்கே உயர்ந்துருச்சுங்க. நாம் முஸ்லீமாக வாழ்கிறதுக்காகத்தான பெருமானார் அவர்கள் வந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தியாகம் செஞ்சு இந்த இஸ்லாத்தை இந்த நபி மொழியை நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்த்துனாங்க. அந்த நபி மொழியை நம்ம வந்து அவர்களுடைய சுன்னத்தை நம்ம மதிக்காமல் நம்ம இஷ்டப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. எல்லாமே வருத்தத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆயிரும். சிம்பிளான விஷயம். அல்லாஹ் நமக்கு போதுமானவனாக இருக்கிறான். குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தமிழில் தர்ஜுமா படித்து ஒரு 100 ஃபர்ல இன்றைக்கி ஹயாத் ஆகிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஆக்கிடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வரிமொழிகளை பின்பற்றி ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குனா 100 ஒரு ஃபர்ல ஹயாத்தாக்க நன்மை. பெருமானோடைய சந்தோஷம் முகபத்தும் கிடைக்கும், அல்லாஹ் ரசூலுடைய முகபத்தும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அதன்படி நம்ம வாழ்வதற்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. நம்ம அனைவரின் மீதும் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.